என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து இந்த சிறிய தியானத்துல மன்னிப்பை குறித்து தொடர்ந்து நம்ம தியானிக்க தேவன் கிருபை செய்து வருகிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம், மன்னிச்சுக்கிட்டே இருப்போம். இது தெய்வீக சுபாவம், இது தேவன் சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம். எனவே மன்னிப்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். இயேசு சொல்லுகிறார், 7 தரம் மட்டுமல்ல, 70 தரம் மன்னி என்று சொல்லுகிறார். இங்க பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் தப்பிதம் செய்தான் என்று சொல்லல, குற்றம் செய்தான் என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்ம நேற்று பார்த்தோம், நமக்கு நம்முடைய சகோதரர் ஒரு தப்பை செஞ்சிட்டா, ஒரு தவறு மிஸ்டேக் நடந்துருச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி மன்னிக்கணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்தார் இல்லையா? இன்னைக்கு நமக்கு விரோதமாய் அந்த தப்பிதம் அப்படின்னு வரும்போது விரோதம் வரல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாய் குற்றங்கள் நடக்கும்போது, குற்றங்கள், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால், இந்த விரோதமாய் குற்றம் அப்படின்றது செய்யக்கூடாததை செய்வது குற்றம், செய்யக்கூடாததை செய்வது. இரண்டாவது நேர்மையற்றது, நேர்மையற்றது அது தவறானது, அது இட் இஸ் இல்லீகல், அது செய்யக்கூடாது, செய்திருக்க கூடாது. யோசித்து பாருங்க, தப்பிதங்களை மன்னிக்க சொல்றார், ரைட். ஆனால் குற்றம் இது பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒன்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றம், நமக்கு விரோதமாக ஒருவர் குற்றம் செய்தால் அது நம்மை பாதிக்கும். சில தப்பிதங்களை மன்னிக்கலாங்க, ஆனா குற்றங்களை மன்னிக்க முடியுமா? இங்கே ஆண்டவர் குற்றங்களை மன்னிக்க சொல்லுகிறார். எப்படி மன்னிக்க முடியும்? எந்த விதத்திலே மன்னிப்பது? இந்த தெய்வீக பண்பை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக்கொள்வோம். 3 விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால், உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால். இதை சொல்றதுனால தான் பேதுரு சொல்றாரு, அவன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்யறான், ஒரு நாளைக்கு 7 தடவை மன்னிக்கிறேன் அப்படின்றான். அவர் சொல்றாரு, 7 தடவை இல்லப்பா, 70 முறை மன்னி. ஏன்னா இங்க அவர் சொல்லி கொடுக்கிறது பாருங்க, அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. நேற்று சொன்னேன், தவறை திருத்துங்கள். எப்பா, இதை நீ தெரியாம செஞ்சுட்ட, இப்படி செஞ்சா இது வராது அப்படின்னு தவறை திருத்துங்கள். மன்னிக்கிற பண்பு அங்க ஆரம்பிக்குது. இங்க அவன் செய்த குற்றங்களை உணர்த்துங்கள். நீ இந்த காரியத்தை செய்திருக்க கூடாது, அந்த குற்றத்தை உணர்த்த நாம் கடமைப்பட்டிருக்கோம். யார்கிட்ட? ஊர் உலகத்துக்கிட்ட அல்ல, அவனிடத்திலே உணர்த்த தேவன் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நமக்கு விரோதமாய் செய்கிற குற்றங்கள் நம்மை பாதிக்கும். ஆனால் பல நேரங்களில் இன்னைக்கு ஒருவேளை உலகத்தினுடைய ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு, அதை ஊர் உலகத்திற்கு சொல்வது. நான் அடிக்கடி சொல்வேன், கள்ள உபதேசத்தை நாம் தைரியமாக எச்சரித்து உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் ஒரு சகோதரன் பர்சனலாக உங்களுக்கு விரோதமாக ஒரு குற்றம் செய்தால், கூடுமான வரைக்கும் அதை நீங்கள் அவர்களிடத்திலே தனித்து அமர்ந்து அது குற்றம் என்பதை சொல்லுங்கள். கடிந்து கொண்டாலும் தவறில்லை, ஆனால் கவனமாக இருக்கணும். கோபப்பட்டாலும் பாவம் செஞ்சிடக்கூடாது, வாயின் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். எனவே குற்றத்தை உணர்த்துவோம். நீ செய்தது தவறு. யோசித்து பாருங்களேன், நமக்கு நிறைய பேர் குற்றம் செஞ்சுருப்பாங்க. என்னைக்காவது உட்காந்து அவங்கக்கிட்ட நீங்கள் செஞ்சது குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளே, செய்ய கற்றுக்கொள்வோம். முதலாவது குற்றத்தை உணர்த்துவோம். இரண்டாவது, இங்கே ஒரு முக்கியமான வார்த்தையை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீயும் அவனும் தனித்திருக்கையில். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒன்று, குற்றத்தை உணர்த்து. இரண்டாவது, தனித்து உணர்த்துங்கள். தனிமையில் இருக்கும்போது உணர்த்துங்கள். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான், தனிமையிலே உணர்த்துங்கள். 4 பேருக்கு முன்னால நான் குற்றத்தை உணர்த்திட்டு நான் நல்லவனாக காட்டிக்கொள்வது அல்ல. இந்த குற்றங்கள் இத்தனை முறை என் பாவங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தாமல் என்னை தனியாய் அவர் உணர்த்தி மன்னித்தார். நம்ம அப்படி யோசித்து பார்க்கணும்ல. இல்லை, ஆண்டவர் மட்டும் நம்ம செஞ்ச பாவங்களை வெளியரங்கமாக்கி ஆண்டவர் நம்மளை அவமானப்படுத்தி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஆண்டவர் எப்படி நடந்து கொண்டார்? அதனால தான் கொலோசியர் 3:13 நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறோம். மறந்துடாதீங்க, அவர் மன்னித்தது போல தனிமையிலே என்னுடைய குற்றங்களை அவர் எப்படி மன்னிக்கிறார்னா, அதை வெளியரங்கமாக்குவதற்கு முன்பு ஆண்டவர் என்னை மன்னித்து அவர் பிள்ளையாக மாற்றி, ஏன்னா என்ன இருந்தாலும் என் பிள்ளை செஞ்ச தப்பை நான் வெளியரங்கமாக்குவேனா? அதை எப்படி நான் கவனமாய் கையாளுவேன்? அப்படிதானே பரமபிதா நம்மளை கையாண்டார், நம்ம அப்படிதானே மற்றவங்களை கையாளணும். இங்கே வாசிக்கும்போது அவன் தனிமையில் இருக்கும்போது, நீயும் அவனும் தனிமையாக இருக்கும்போது, தனித்து இருக்கும்போது உணர்த்துங்கள். முதல்ல சொன்னேன், குற்றத்தை உணர்த்துவோம். இரண்டாவது, தனிமையாக இருக்கும்போது உணர்த்துவோம். மூன்றாவது, இங்கே முக்கியமான ஒரு வார்த்தையை நம்ம அடுத்த வார்த்தையை வாசிக்கிறோம்.
அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அங்க 3வது வார்த்தை ஆதாயப்படுத்தி கொண்டாய். ஆதாயப்படுத்தும்படி உணர்த்துங்கள். அதுல இன்னொரு முக்கியமான வார்த்தை ஆதாயப்படுத்தும்படி உணர்த்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ஒரு ஆத்மா இருக்குல்ல, அந்த ஆத்மாவுக்காக நாம் பார்க்க வேண்டும். அந்த ஆத்மாவின் நிமித்தம் அதை ஆதாயப்படுத்துவதற்காக நாம் உணர்த்தி ஆக வேண்டும். எப்போதும் நான் அதை பழகி அதை நான் கையாள கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். கிருபையாய் கிருபையாய். ஒருவேளை அதை அவர்கள் சரி என்று, ஆமாம் அது தவறுதான் திருத்தி கொள்ளும் பொழுது மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை பாராட்டி தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரம் இல்லை நியாயப்படுத்தி அதுக்கு எதிர்வினை ஆற்றும் போது அங்கே வேதம் சொல்லுகிறபடி நம்ம சபைக்கு செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக அப்படின்னு சொல்றார். இதை நம்ம கையாண்டு தான் ஆகணும். ஒரு காரியத்தை உங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் போது, அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போது, முதல்ல கூட்டு குற்றத்தை உணர்த்துங்க, 2வது தனிமையில உணர்த்துங்க, 3வது ஆத்மா ஆதாயப்படுத்தும்படி உணர்த்துங்க. சில நேரம் நம்ம உணர்த்துறோன்ற பேர்ல அவனை கண்டம் பண்ணி நீ நாசமா போயிடுவேன்னு சபிச்சா கண்டிப்பாக அவன் ஆத்மா ஆதாயம் ஆகாது. கண்டிப்பாக அவன் உடைஞ்சிருவான். அப்போது மங்கி எறிகிற திரியை நம்ம அணைக்கக்கூடாது, நெறிந்த நாணலை முறிக்கக்கூடாது. நம்ம கட்ட முயற்சிக்கணும். தட்டி கொடுங்க, திரும்ப எழுப்ப முயற்சி பண்ணுங்க. அவன் அங்கே உணர்ந்தால் அங்கே உங்கள் சகோதரனாக இருப்பான். இல்லை அவன் இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நிலைமை, ஒரு எதிர்வினை ஆற்றினால் அஞ்ஞானியை போல இருப்பான். நீங்கள் பகைக்காதீங்க, ஆனால் நீங்கள் ஒதுங்கி கொள்ளுங்கள். இது வேதம் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான ஒரு பாடம். எனவே இந்த நாள் இந்த 3 காரியத்தை மறந்துட வேண்டாம். குற்றத்தை உணர்த்துவோம், தனிமையாய் உணர்த்துவோம், ஆதாயப்படுத்தும்படி உணர்த்துவோம். நம்ம அப்படி உணர்த்திட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம அந்த இரத்தப்பழிக்கு நீங்களாக இருப்போம். நம்ம சொல்லுவோம், மன்னிச்சிருவோம். இல்லை அவங்க செஞ்சதை உணர்ந்துட்டாங்க, இனி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசாதீங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஏற்கனவே ஒரு சான்ஸை கொடுத்தேன், இப்போ 2வது சான்ஸ்லாம் சொல்லாதீங்க, விட்டுருங்க, மன்னிச்சிருங்க. மனுஷீகம் இல்லை, நம்ம சொல்ல வச்சிரும். நானும் சொல்லியிருக்கேன், ஆனால் அப்படி சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 18:15. மன்னிப்போம். நீங்கள் யாரையாவது மன்னிச்சிட்டிங்க அப்படின்னா கமெண்ட்டில் எழுதுங்க, நான் மன்னித்து விட்டேன், அவங்களோட பேசிட்டேன், ஒப்புரவாயிட்டேன்னு எழுதுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். மன்னிப்பின் மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். இன்னும் நாங்கள் மன்னிக்கணும், உம்மை போல மன்னிக்கணும்ப்பா. ஆண்டு எங்களுக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை ஆண்டவரே நாங்கள் மன்னிச்சு தான் ஆகணும். அந்த மன்னிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வரீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். நாங்கள் இன்னும் யாரையாவது மன்னிக்காமல் இருதயத்தில் கசப்பு வச்சுருந்தா எங்களை ஆண்டவரே உணர்த்தும். ஆண்டவரே மன்னிக்க பலன் தாரும், கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்ம அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நம்ம இந்த 52 டேஸ் ஃபாஸ்டிங் பிரேயரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒருவேளை இதுல இதுவரைக்கும் கலந்து கொள்ளாதவங்க இன்னைக்கு கூட கலந்து கொள்ளலாம். நம்ம இந்த புதிய தரிசனமாகிய இந்த ஹோம் ஃபார் ஏஜ்க்காக ஜோம் பண்ண போறோம், அந்த பில்டிங்குடைய தேவைகளுக்காக ஜோம் பண்ண போறோம். நிறைய உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேலை இருக்கு, நிறைய தேவைகள் உண்டு. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய்க்கு மேல அதுக்கு தேவை உண்டு. அட்வான்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ பெரிய தேவைகள் மத்தியில் நம்ம ஜபத்தில் தான் இது வரைக்கும் எல்லாவற்றையும் சாதித்திருக்கிறோம். எனவே ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் இன்னைக்கும் இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா நவம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இன்னைக்கும் இதில் கலந்து கொள்ள விரும்பினா கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஜப குறிப்பை அனுப்பி வைக்கிறோம். நம்ம இணைந்து ஜெபம் பண்ணலாம். சீக்கிரத்தில் நம்ம பெரிய காரியங்களை காண போகிறோம். நான் அதை சாட்சியாய் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன். தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you.